எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற வண்டி வந்து சுசுகியோட பலனோ அப்படிங்கிற வண்டிக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இந்த வண்டியோட டிரைவர் சீட்ல என்ன நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து ஒரு சுசுகியோட ஸ்டேரிங் வீலுக்கு சென்டர்ல வந்து சுசுகியோட சிம்பிள் இருக்குது, எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கு பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, வைப்பர் கண்ட்ரோல் எல்லாமே இந்த லிவர்ல வந்துடும், ஹெட்லைட்டு அதுக்கப்புறம் பாஸ் லைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே இந்த லிவர்ல வந்துடும். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்பிஎம் மீட்டர், ஸ்பீடோ மீட்டர், ஃபியூல் கேஜ், டெம்பரேச்சர் கேஜ் எல்லாமே இதுல வந்துடும். இந்த இடத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல நிறைய விஷயங்கள் வரும். கியர் என்ன கியர்ல இருக்கு, வண்டி டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கு, ஆவரேஜ் கிலோமீட்டர் என்ன, எல்லா விஷயமும் இதுல பாத்துக்கலாம். இங்க இருக்கிறது வந்து வண்டியோட புஷ் ஸ்டார்ட் பட்டனு. இதை அமுத்தினா வண்டி ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் இதையே திருப்பி அமுத்தினோம்னா வண்டி ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து ஹெட்லைட் அட்ஜஸ்டர், லிவரை யூஸ் பண்ணி மேல தூக்குறது, கீழே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். டோர்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோர் ஓபன் பண்றதுக்கான ஹேண்டில் மட்டும் குரோம்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே வந்து பவர் விண்டோ சுவிட்ச் 4, லாக் அன்லாக் பண்றதுக்கான பட்டனு, அப்புறம் பவர் விண்டோவை ஆஃப் பண்றதுக்கான பட்டனு. இது வந்து சைடு மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அப்புறம் இங்க இருக்கிறது வந்து சென்டர் கன்சோல்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சென்டர்ல இருக்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே. இது சுசுகில இருந்தே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேவுக்கு சைட்ல 2 ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா அசார்ட் சுவிட்ச். இந்த அசார்ட் சுவிட்ச் அப்படிங்கிறது 4 இண்டிகேட்டர் எரியும் இல்லைங்களா, அந்த அசார்ட் சுவிட்ச். அதுக்கு கீழே வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரக்க மாதிரியான ஒரு பினிஷ், அது மட்டும் ஒரு சில்வர் கலர் கோட்டிங்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இந்த பார்ட்டிஷன் இருக்கும், இதை கழட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்டர். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹேண்ட் பிரேக் இருக்கு. ஹேண்ட் பிரேக்கோட பட்டன் மட்டும் சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் ஓபன் பண்ணோம்னா சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இதுல ஒரு 2 போன் மட்டும் வச்சுக்கலாம். இங்க வந்து க்ளோ பாக்ஸ் இருக்கு. க்ளோ பாக்ஸ் திறந்தோம்னா வண்டியோட டாக்குமெண்ட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். டீசென்டான சைஸ். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த இடத்துலயும் இந்த கார்னர்லயும் 2 ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ரீடிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டுக்கு வந்து ஒரு சன்வைசர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கிளாஸ் இல்ல, ஆனா கோ டிரைவர் சீட்டுக்கு கிளாஸ் இருக்கு. இவ்வளவுதான் இந்த வண்டியோட இன்டீரியர்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. இதே மாதிரி வேற வண்டியோட இன்டீரியர்ல என்ன இருக்குது அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதே மாதிரி நான் எந்த கார் எல்லாம் உட்காரணும் அந்த காரோட இன்டீரியர் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை பை. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற வண்டி வந்து சுசுகியோட பலனோ அப்படிங்கிற வண்டிக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இந்த வண்டியோட டிரைவர் சீட்ல என்ன நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து ஒரு சுசுகியோட ஸ்டேரிங் வீலுக்கு சென்டர்ல வந்து சுசுகியோட சிம்பிள் இருக்குது, எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கு பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, வைப்பர் கண்ட்ரோல் எல்லாமே இந்த லிவர்ல வந்துடும், ஹெட்லைட்டு அதுக்கப்புறம் பாஸ் லைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே இந்த லிவர்ல வந்துடும். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்பிஎம் மீட்டர், ஸ்பீடோ மீட்டர்,